தளபதி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக திருச்சி மரக்கடைக்கு இன்னைக்கு போனது உண்மையில் தளபதி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போனாங்களா? உண்மையில் மினி மாநாட்டை நடத்தி முடிச்ச மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் திருச்சி மலைக்கோட்டையை குலுங்கிடுச்சு. ஏன்னா உண்மையில் தளபதி விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பிரச்சாரம் பண்ண தானே போகிறோம், அந்தளவுக்கு கூட்டம் பண்ணாதான் ஈஸியாக நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாகி போச்சு. தளபதி விஜய் பார்க்குற ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டில் அந்த ஸ்பாட்டு வர வரைக்கும் வழிநடுக கூட்டம். உண்மையிலே ரோட் ஷோ பண்ணக்கூடாது, காவல்துறை கட்டுப்பாடு வச்சா. உண்மையிலே அதை பண்ணலை. ஆனால் தளபதியை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. ஆனால் என்னென்ன 13 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டரை ஒரு ஈஸியாக கிடக்க வேண்டிய நேரத்தை 5 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. இது உண்மையிலே தளபதி விஜய் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. 10:30 மணிக்கு பேச வேண்டிய பேச்சு 3 மணிக்கு தான் கொடுத்தாங்க. 3 மணிக்கு வந்து பேசினது கரெக்டாக 3:25 பேசி முடிச்சுட்டு, ஏன்னா திடீர் பேசும்போது ஆம்புலன்ஸ் விட்டாங்க. இது இயற்கையாக வந்ததா இல்லை சதி பண்ணாங்களா தெரியல. உண்மையிலே சதி இருக்கும். அப்போ நம்ம தொண்டைகளை எதுவும் பிரச்சனை பண்ணாமல் வழி அனுப்பி விட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதேமாதிரி மைக்கு சரியாக பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இதே பேச்சை அரியலூரில் பேசினாரு, தெளிவாக கேட்டுச்சு. கிழிச்சு தொங்க விட்டார் ஆளுங்கட்சி. என்னென்ன கேட்க முடியுமோ மாநாட்டில் 2 மாநாட்டில் கேட்காத கேள்வியை நேற்று பிரச்சாரத்தில் கேட்டார். கிழிச்சு தொங்க விட்டாப்புல மனுஷன். கதவு சட்டம் அதிகமாக கேட்க இனிமேலாம். இப்போ தான் புரியுது ஏன் சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் வச்சான்னு. இன்னைக்கு பேசின பேச்சு இன்னைக்கு 1 மாதம் ஓட்டுவாங்க. கதவையே சாவாங்க. ஆனால் எப்படி தளபதி விஜய் கேட்ட கேள்விக்கு எப்படி கொத்தரம்பிக்கிட்ட பதில் வராது. அவங்க நெகட்டிவிட்டி மட்டும்தான் பார்ப்பாங்க. மரத்தில் ஏறினாங்க, கட்டடத்தில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, அணில் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள். கட்சி தொடங்கி ஸ்பாட்டு பார்க்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். ஏன் நாளைக்கு அஜித்தே வந்தால் இப்படி தான் நடக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரஜினிகாந்த் வந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எம்ஜிஆர் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. பெரிய பெரிய கட்டடத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாம் வைத்தச்சல். அதே மாதிரி பெரம்பலூர் போகிறதுக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அந்த 12 மணி வரைக்கும் தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க தளபதி விஜய் பேசுவதற்காண்டி. ஆனால் உண்மையிலே ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஏன்னா ரத்தம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க.